ஆபிரகாம் லிங்கன் வரலாற்றில் இணையற்ற நாயகன். வீட்டில் வறுமையால் படிக்க மிகவும் கடினப்பட்ட இவர் புத்தகங்களை இரவல் வாங்கி படித்தார். தனது தந்தையிடமிருந்து நேர்மையை கற்றிருந்தார். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். வழக்கறிஞர் தொழிலில் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை தனது கொள்கையாக எப்பொழுதும் அவர் கொள்ளவில்லை. அமைதியான குணாதிசயம் கொண்ட இவருக்கு மனைவியுடனான உறவில் கொஞ்சம் கசப்பு இருந்தது. ஒரு நாள் அவரின் முகத்தில் சூடான சூப்பை ஊற்றிவிட்டார் மனைவி. அதை துடைத்துவிட்டு இயல்பாக பத்திரிகை படிக்க ஆரம்பித்து விட்டார் லிங்கன். தொடர்ந்து பல தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்த இவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நின்றபொழுது ஆட்சிக்கு வந்தால் அடிமை முறையை முற்றிலுமாக நீக்குவதாக உறுதி தந்தார். மக்களின் ஆதரவு கிடைக்குமா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. அப்பொழுது அவருக்கு ஒரு சிறுமி கடிதம் எழுதியிருந்தார். ஒல்லியான முகவாக்கு கொண்ட நீங்கள் தாடி வளர்த்துக் கொண்டால் பெண்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னார். அப்படி செய்து கொண்ட லிங்கன் தேர்தலில் வெற்றி பெற்றார். அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லி கடிதமும் எழுதினார். லிங்கன் அதிபரானதும் ஒரு உறுப்பினர் எழுந்து நின்று கிண்டலாக, லிங்கன் அவர்களே, உங்கள் அப்பா தைத்த செருப்பு என் கால்களை இன்னமும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது என்றார். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான நீயெல்லாம் ஒரு நாட்டின் அதிபராகிவிட்டாய் என்ற தொனியில் இருந்தது அவரது பேச்சு. அதற்கு லிங்கன் சிரித்தபடியே, நான் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகன் என்பதில் பெருமைப்படுகிறேன். உங்கள் செருப்பு இன்னமும் பிய்யாமல் இருப்பது எனது அப்பாவின் உழைப்பை காட்டுகிறது. செருப்பு பீந்து போனால் கொடுங்கள், நான் தைத்துக் கொடுக்கிறேன். அதே சமயம் எனக்கு நாட்டையும் ஆளத் தெரியும் என்றார். அவர் தேர்தலில் வென்றதற்கு பின்னர் கருப்பின மக்களை விலங்குகளை விட கொடுமையாக நடத்தி கொண்டிருந்த, அவர்களின் உழைப்பை சுரண்டிக் கொண்டிருந்த, அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அடிமை முறைமையை நீக்கினார். அடிமை முறைமையை நீக்குவதாக லிங்கன் அறிவித்ததும் கொதித்தெழுந்த தெற்கு மாகாணங்கள் அமெரிக்காவை விட்டு விலகி போர் தொடுத்தன. போர்க்களத்தில் லிங்கன் தனது பிள்ளைகளை இழந்தார். நாடே தத்தளித்தது. அப்போது எந்த மக்களும் இனி அடிமை இல்லை என்று அவர் அறிவிப்பு வெளியிட, தெற்கு மாகாணங்களில் இருந்த கருப்பின மக்கள் அவருக்கு ஆதரவாக போரில் குதித்தார்கள். லிங்கன் ஆற்றிய கெட்டிஸ்பர்க் பேருரையில் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவதே மக்களாட்சி என்றார். இது ஆபிரகாம் லிங்கனின் மிக புகழ்பெற்ற மக்களாட்சி குறித்த விளக்கமாகும். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டு இரண்டாவது தடவையாகவும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிபர் லிங்கன் நாடகம் பார்த்து கொண்டிருந்த போது ஜோன் வில்க்ஸ் பூத் என்ற நடிகன் அவரை சுட்டுக் கொன்றார். அவரது மரணம் சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு கனவாக வந்திருந்தது. மீளா தூக்கத்தில் ஆழ்ந்த ஆபிரகாம் லிங்கன் அடிமைகளை ரட்சிக்க வந்த தலைவன் என்று கொண்டாடப்படுகின்றார். நான் வெல்வதை விட உண்மையாகவே இருக்க வேண்டும். நான் மாபெரும் வெற்றிகளை பெறுவதை விட என் அக வெளிச்சத்தின்படியே வாழ விரும்புகிறேன். நியாயத்துக்காக யாரேனும் நின்றால் அவர்களுடன் தீர்க்கமாக உடனிருப்பேன் என்ற ஆபிரகாம் லிங்கன் நம்பிக்கை நாயகனாவார்.